Mr. X is in charge, and we are ready to barge. And those who can't hide, you better run, become an enlarge. Adrenaline's high, every cold in his eye. Watch me disarm it, smash it back on the faces like they own it. Come on. Mr. X is in charge, and we are ready to barge. And those who can't hide. மிஸ்டர் எக்ஸ் ஒரு நான் கடவுள் மாதிரி படம் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் மட்டும்தான் இந்த மாதிரி படம் தான் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் மாதிரி எடுக்கணும்னா அதுக்கு கேட்டபுளான ஒரே ஒரு ஹீரோ யாரு கேட்டால் ஆர்யா சார் தான். அந்த பிசிக்ஸ் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. இந்த பொறுப்புக்கு இப்படி டைஜாண்டிக்கா வந்தாரு. இவரே ஒரு 2 மாதம் நாங்கள் படம்லாம் முடிச்சு இப்போ ஒரு 2 months பேக் இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா சின்ன பையன் மாதிரி காலேஜ் போய் மாதிரி இருக்காரு, ஒரு லவ் ஸ்டோரி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒன்லி பீப்புள் லைக் ஹிம் only can do all this. ஸோ ஐ எம் வெரி ப்ரிவிலேஜ் டு ஒர்க் வித் ஹிம். என்னைக்குமே நம்ம என்ன வேலை பண்ணாலும் அது வந்து பெருசா தெரியும்னா அந்த ஒரு சாஸ் இருக்கணும். அது இந்த மாதிரி ஒரு சாஸ்னா இருக்கணும், நம்ம வேலை இன்னும் நல்லா பெருசா தெரியும். அண்ட் வெரி ப்ரிவிலேஜ் டு ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் கௌதம் கார்த்திக் அவர் டிஃப்ரெண்டா பார்க்க போறீங்க, ரொம்பலாம் சொல்ல முடியாது. ஆல்ரெடி எங்க டேரக்டர் ஸ்ட்ரிக்ட் அதுலாம் பட் ஒரு டிஃப்ரெண்ட் கௌதம் கார்த்திகை நம்ம பார்க்க முடியும். நாயகமா வேற லெவல்ல இருக்காரு. மஞ்சு மேம் இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் இருக்காங்க. புதிய மாமஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா லெவல்ல பேன் இந்தியாவில் ஒரு லேடி சூப்பர் ஸ்டார்னா அது அப்சல்யூட்லி மேம். எவ்ரி ஃப்ரேம் நாங்கள் எல்லாம் பார்க்கணும். நான் மட்டும் இல்லை, இந்த லைட் மேன்ல இருந்து கீழே கொண்டு மேலே டேரக்டர் வரைக்கும் எவ்ரிபடி எல்லாருமே நாட் ஒன்லி அட்மையர் so lovely working with you. And அனகா ரொம்ப சாஃப்ட். அவங்க இறங்குவே ஒரு மாதிரி அப்படியே ஒரு கவியமா வருவாங்க. வந்து ஏதோ நாள் அவங்க ஆக்டிவா அப்படிதான் இந்த கேரக்டரும் அப்படிதான் இருக்கு இந்த படத்துல. பியூட்டிஃபுல் அனகா, தேங்க்யூ, நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் ரைசா வாட் அண்ட் அவங்க எஸ்ஆர்ல இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற ஒரு ஸ்டைலிஷா வந்து மனம் அது எப்படிதான் அது வரும் தெரியல. மேபி அது கரெக்டா நினைச்ச வேற தெரியல, எடுத்து வச்சா அந்த ஆர்டிஸ்ட்லாம் அப்படியே கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி ரைசா வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ. அத்துல்யா எல்லாருக்கும் தெரியும், அதேதான் பியூட்டிஃபுல் அண்ட் அமேசிங் ஆக்டர்ஸ். அதுவே எங்களுக்கு நல்ல டீம், நல்ல ஆக்டர்ஸ், அதுவே வந்து ஒரு நல்ல அவுட்புட்டுக்கு வழியை கொடுத்தது. அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரி திங் எங்க டைரக்டர் மனோகரன் அவரோட ரைட்டிங் அண்ட் பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ரைட்டிங். நான் ஒரு 9 படம் பண்ணியிருக்கேன். அந்த 9 படத்துல அரௌண்ட் 7 films டிரெக்டர்ஸ். மனோ அவர்கள் அவரோட 2வது படம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் மனோ ஃபார் தி செகண்ட் சான்ஸ் ஃபார் மீ. நாட்டை பாதுகாக்கிறது நம்ம வேலை இல்லை, அது நம்மளோட கடமை. It was very he makes us feel so special and the positive energy and it was so heartwarming to experience. And I really hope he achieves all his dreams. Charlie's Angels. அத்துல்யா, ரைசா அண்ட் அனகா அவங்க ரொம்ப அவங்களும் அப்படிதான் என்னை பத்தி நல்லா நல்ல வார்த்தைகள் எப்பவுமே பேசி they make me feel very special. But I really think you all are very special and very beautiful and very hardworking and stunning actresses. It was really a pleasure working with all of you. Thank you so much for all your love and support. Thank you very much. நல்ல மாதிரி சார் பத்தி உங்களுக்கு சொல்லுங்க. வீடியோ ஒரு காமிச்சுறோம். நான் உங்களுக்கு பேசுறேன். இல்ல சரத் சார் ஆர்யா பத்தி சொன்ன மாதிரி இருக்கும். சரத் சாரோட சீரீஸ் நம்ம படங்கள் அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ நம்ம மனசுல படங்கள் மட்டும் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அந்த இம்ப்ரெஷன் இருக்கும். சார் நேர்ல பார்த்து இன்ட்ராக்ட் பண்ண போதுதான் சாரோடையும் ரொம்ப இன்னும் ஜாலியா இருக்காரு. ரொம்ப சாரோட மொத்த ஜோக்ஸ் வீடியோஸ் எல்லாம் நான் ரொம்ப நிறைய பார்த்து ரொம்ப ஃபேனா இருக்கேன். ஈவன் நிறைய ஜோக்ஸ் கூட எனக்கு சொல்லிருக்கலாம். அது அப்படி இன்ட்ராக்ட் பண்றதுல ரொம்ப பேசுறதுல ரொம்ப பயம் இருக்கு. கேட்ட வார்த்தை தெரியாம சொல்லிட்டு ஒரு வாட்டி சொல்லிதான் பயங்கரமா ட்ரெயிலர் எடுத்துருக்கீங்க. உங்களுக்கு அதுவும் புதுசு சொல்லிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. whole team இங்க வந்து எல்லாருக்கும் ஹாய்.
I'm so happy to be here with all these people. இங்க வந்து யாருமே யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை கொடுக்கல. There was no tantrums, there was no drama. Everybody just did their job and it was so nice. I feel like these are really good, genuinely beautiful people. So yeah, I really love it. இப்போ நீங்க வந்து வேற வேற கதைகள் பண்ணலாம். ஆனா மண்ணா படம்னா காஸ்டியூம்ஸ் வந்து நம்ம இந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாமே அப்படின்னு தோன்ற லெவல்ல இருக்கும். ஸோ உங்க லுக்கை பத்தி உங்க கேரக்டரைசேஷனை பத்தி the purpose of you in the film அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? நான் சொல்ல முடியாது. எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே டாப் சீக்ரெட்டா இருக்கு. இவங்க பார்ட் 1 மில்லி அவங்க பார்ட் 2 மில்லியா? எதுவுமே சொல்ல முடியலையே. இதை சொல்லக்கூடிய விஷயம் என்ன? படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. அது மட்டும் சொல்ல எனக்கு ஒரு இது வந்துச்சு மெனு மாதிரி எது சொல்லணும் எது சொல்லக்கூடாது எல்லாருக்கும் அனுப்புனாங்க. ஸோ நான் வந்து அதை படிச்சு இது மிஸ்டர் எக்ஸ் லீட் ஆக்டர்ஸ் ஒரு குரூப் வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க. ஐ மீன் எனக்கு அனுப்பிச்சாங்க. ஸோ அது படிச்சுட்டு எங்களை என்ன ஒரு மெயின் பாயிண்ட் என்ன உங்களுக்கு டவுட் இருந்தா பேசுறது. இது ரொம்ப ஈஸியா இருக்கு. அது வாஸ் தி லாஸ்ட் லைன். சிறப்பு சிறப்பு. நன்றி. தேங்க் யூ சோ மச். உன் கூட நிக்க போறது அவங்க மட்டும்தான். ட்ரெய்லர் எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ்டர் எக்ஸ் அஃப்கோர்ஸ் ஒரு இன்டர்நேஷனலா இருந்ததுல. ஸோ ஐ ஃபீல் வெரி பிளஸ்ட் டு ஒர்க் இன் திஸ் ஃபிலிம் and thank you so much Prince Picture Venkateshan sir, Lakshman sir அவங்களுக்கு இந்த opportunity கொடுத்ததுக்கு. and of course மனு வந்துட்டு ப்ராப்பரா இந்த கேரக்டர் பத்தி என்னால இப்ப சொல்ல முடியாது. ஸோ இது என்ன சொல்ல முடியுமோ சொல்லுங்க. இல்ல இந்த கதையில ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டரா இருக்கும். இந்த கதைக்கு தேவைப்படுற கேரக்டரா இருக்கும். அண்ட் இது வரைக்கும் நான் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரியா இருக்கும். ஒரே பேட்டர்ன்ல இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ என்னோட கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி என்னால ஒரு விஷயம் அதிகமா பண்ண முடியுங்கிற நம்பிக்கை வந்து இந்த கேரக்டர் இந்த படமா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குது. ஸோ நவ் ஐ கேன் டூ எனிதிங் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து நானும் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆர்யா சார் ஒரு நாளும் சிரிச்சுட்டே இருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஷூட் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு ஃபிலிம் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணும்போது அவர் எனக்கு சும்மா அந்த எடிட்டிங் பார்த்துட்டு எனக்கு உடனே கால் பண்ணி அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாமே ஒரு ஃபன் சைட் தானே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த விஷயமா இருக்கட்டும் அண்ட் ஈவன் சூப்பரா இருக்கட்டும் இல்ல ஒர்க் அவுட்டா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே வந்து ஹிஸ் பர்ஃபெக்ட் இன் ஹிஸ் ஓன் வே. ஸோ ஐம் ரியலி பிளஸ்ட் டு ஒர்க் வித் ஹிம் அண்ட் கௌதம் ராம் கார்த்திக். So he became like a good friend and இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா யாராலையும் அவரை அட்மையர் பண்ணாம கண்டிப்பா கேட்டு வெளியே போக முடியாது. ஸோ நான் அவரோட ஒர்க் பண்ணும்போதே லைக் அட்மையா இருக்கும். ஸோ அவரோட கேரக்டர் அப்படி இருக்கும். நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் மனாக்கா அவர் சொன்ன மாதிரி வெரி சாஃப்ட் அவங்க. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணும்போது ஒரு மாதிரி சூட்டிங்கா சாஃப்டா இருந்துச்சு. Liza, so we had like nice experience, different kind of experience. So ரொம்ப ஹெக்டிக்கான ஷெட்யூல்லையும் லைக் வந்து சின்னதா ஜாலியாக ஒர்க் பண்ணேன். Arvind, thank you so much. Your visual, thank you so much. And Praveen, Kali Venkat sir, மஞ்சு மேம் வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணும்போது பார்த்துட்டே இருக்கணும் ரசிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. பட் இப்போ ப்ரமோஷன்ல டிராவல் பண்ணும்போது ஐ ஃபீல் லைக் அவங்க கிட்ட இன்னும் அவங்கள மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு பர்சனா நம்ம வந்து மாறணும், அவங்கள மாதிரிதான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து இருந்துச்சு. ஸோ இட்ஸ் ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ. ஒரு கதாபாத்திரத்தை நம்ம சூஸ் பண்ணி நடிக்கும் போது பேமெண்ட் தாண்டி போற விஷயம் ஸ்கிரீன் டைம். இங்க வந்து நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. நீங்க எதனால இந்த ரோலை சூஸ் பண்ணீங்க? நான் நிறைய தடவை மன்னிப்பு சொல்லிட்டேன். எனக்கு ஆக்சுவலி இந்த கேரக்டர் கொடுத்ததெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லைக் ஸ்கிரீன் டைம் அப்கோர்ஸ் மல்டிபிள் கேஸ்ட் அண்ட் இட்ஸ் ஸ்பை த்ரில்லர். நம்ம வந்து நம்ம மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்க முடியாது. பட் என்ன ஸ்கிரீன் டைம் இருந்துச்சோ அதுக்கான கரெக்டான ஒரு டிசர்வ்டான ஒரு கேரக்டரா கொடுத்துருந்தாங்க. ஸோ ஐ எம் ஹாப்பி இந்த கேரக்டர் எனக்கு சூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ.
டைரக்டர் வந்து எங்களை வந்து ஒரு படம் ஷூட்டிங்க்கு ஒரு 8 months முன்னாடி 6 pack வேணும் அதுக்கு ரெடி பண்ணுன்னு சொன்னாங்க. 8 மாசம் கஷ்டப்பட்டு உழைச்சி டைரக்டர் இருந்து ஃபுல்லா பாடியை ரெடி பண்ணாங்க. ஆனா இன்னும் கையில இருக்கிற நரம்பு கூட காட்ட முடியாது. பட் கேரக்டர் பிரமாதமா கொண்டாட்டாங்க. சூப்பர் சூப்பர் சார். எங்காவது எந்த ஆங்கிள் வச்சாலும் பயங்கர அழகா இருக்கும். சரி சார், அழகை தாண்டி கேரக்டர் பத்தி சொல்லுங்க. பிகி பிளைண்டர்ஸ் சுப்ரீம் ஸ்டார் தெரியும்ல, பிறக்கிறதுக்கு முன்னாடி தீ கூட வச்சிருக்காரு. அவரோட கேரக்டர் நாங்களாம் தொலைபேசி பார்த்து வளர்றோம் ஜி, எதுவுமே சொல்ல மாட்டீங்க. மெமோ வேற அனுப்புறாரு. ஒரு இன்ட்ரெஸ்டிங் வந்து ஒரு ஃபேக்ட் சொல்றேன். ப்ளீஸ் நம்ம படத்தோட ஹீரோ பத்தி. எஸ், அவர் வந்து நான் இண்டஸ்ட்ரியோட ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தியேட்டருக்கு போயிருந்தேன். உங்களுக்கு கதை தெரியும், பட் ஆரம்பிச்சு தெரியாது. அந்த தியேட்டர்ல வந்து அவரோட படத்தை போயிட்டு அப்ப நான் ஹீரோ கிடையாது, நான் ஆக்டர் கிடையாது. அவர் வந்து அந்த தியேட்டர் விசிட் வந்தாரு, எல்லாருக்கும் போயிருக்காரு. அதை நான் ஒரு ஃபேக்டரியாக போயிட்டு அந்த கையை கொடுத்து ஷேக் பண்ணி அப்படி வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன், ஃபர்ஸ்ட் டைம் நிறைய மீட் பண்ணேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல ஒரு புது கேரக்டர் ட்ரை பண்ணிருக்கேன். இங்கே ஆர்வமா இருக்கேன். ஸோ எப்பயாவது வாழ்க்கையோட ஒரு புதுசா ஆரம்பிக்கும் போது நிறைய பிரச்சனை கூடவே இருந்திருக்காப்ல. ஸோ தேங்க்யூ. அப்பவே கை கொடுக்கும் போது பார்த்துருப்பாரு, ஒரு மாதிரி புதுசா இருக்காங்க மாதிரியும் வருவான்னு நினைக்கிறேன். அவர் மறந்துருக்காரு. சூப்பர் சூப்பர், குட் டு see you. நிறைய நல்ல படங்கள் பண்ணுங்க. ஏன்னா ஐ திங்க் ஹீரோ ஒரு சொல்லிட்டு இருக்க மாதிரி ஹீரோ இண்டஸ்ட்ரியா இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆன்சபிள் கிளாஸ் பார்க்கும்போது நமக்கு கதைக்கான கதாபாத்திரங்கள் நமக்கு யோசிக்க தோணுது. ஸோ அந்த அதுக்குள்ள இது உங்களோட போட்டோகிராஃபிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்ஸ் ஃபார் ஸ்பெண்டிங் டைம் வித் அஸ். நன்றி. April 17 படம் ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் பாருங்க. ஜஸ்ட் ஒன் திங், இது வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்பை த்ரில்லர் அந்த மாதிரியான ஒரு ரியல் ஸ்பையோட லைஃப் பற்றிலாம் படம் கிடையாது. இது ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்டா. It is inspired by true events. ஒரு ரியல் இன்சிடென்ட்டை வச்சு நம்ம அதை வச்சு ஒரு கதையை கிரியேட் பண்ணி இது பண்ணிட்டோம். ஸோ இந்த கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் ஃபேமிலியோடு போயிருக்காங்க. April 17 பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்க. தேங்க்யூ. அந்த நியூக்ளியர் டிவைஸை ரிட்ரீவ் பண்ணி திரும்ப இந்தியாவுக்கு கொண்டு வரணும். Mission is compromised. உங்களுக்கு ரொம்ப நேரம் இல்ல கௌதம், சீக்கிரம் get out of there. Let's go. இந்த படத்தை பொறுத்தவரை நீங்க இப்போ தருணத்துல மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளவு நேரம் இங்க எங்களுக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு April 17 படம் பாருங்க, தியேட்டர்ல பாருங்க. இது ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு அந்த 2.5 மணி நேரம் வீணடிக்காம நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உழைச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு அது டிசப்பாயின்மெண்ட் ஆகாது அப்படின்ற உறுதி நான் சொல்றேன். 100 வருஷ தமிழ் சினிமால எந்த இயக்குனருமே தன்னோட ப்ரொமோஷனல் ஈவென்ட்ல பிடிச்சிருந்தா படத்தை பாருங்க, இல்லைன்னா சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னதே கிடையாது. The very first Tamil director who had the guts and the audacity to say this. அதுக்காக ஒரு கைத்தட்டல் இவ்வளவு கொடுத்தாலும், ஏன்னா நம்ம எல்லாரும் நம்மளோட வேலை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். நமக்கு லோன் இருக்கு, குடும்பம் குட்டி இருக்கு, நம்ம பே பண்ணி தான் படம் பார்க்கிறோம். அதை ஆனர் பண்ணதுக்கு நன்றி. எந்த டைரக்டரும் சொல்லி நான் கேள்விப்படல. நல்லா இருந்தா பாருங்க, நல்லா இல்லைன்னா பாக்காதீங்க. இதுக்கு ப்ரொடியூசர் எல்லாம் மெசேஜ் தரான்னு தெரியல. நிஜமாவே வேற லெவல். பிரின்ஸ் பிக்சர்ஸ் வந்து இந்த பக்கம் பார்க்கணுமா அப்படி அதை சான்ஸ் சொல்றதை கேளுங்க சார். அவர் ஏதாவது ரோல் கொடுத்தீங்களா? அவருக்கு பாருங்க, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆபீசர் மாதிரியே இருக்காங்க. சோ அந்த விதத்துல நிஜமாவே ஐ திங்க் அது எப்படின்னா அந்த ஆயுதத்துல வர டைலாக் ஒரு குழு இல்ல யோகியம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுக்கு ஒரு யோகியம் வேணும். அது சொல்றதுக்கு நிஜமாவே ஒரு தைரியம் வேணும். ஸோ அது அப்படி இல்லை, எல்லாருக்குமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ன்றது வந்து நம்மளோட டைம். அந்த டைம்ன்றது வந்து இப்போ 2.5 மணி நேரம்
யாராவது நம்ம கொடுக்குறாங்கன்னா அந்த 2 மணி நேரம் நம்ம வீணடிச்சிடக்கூடாது. ஸோ அந்த ஒரு தான் இப்போ இன்னும் யாராவது ஏதாவது ஒரு மீட்டிங் கொடுத்தாலும் அங்கே போய் டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுல எனக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி படம் பார்க்க வரவங்களும் ஏமாற்றக்கூடாது. உங்க ஆர்டிஸ்ட் ஃபேவர் பார்க்கும்போது சரி, பேசுங்க. கேமரா பின்னாடி இருந்தா இல்லை முன்னாடி வந்து ஆனா இது என்ன சொல்றது, இப்போ இந்த படத்தோட எந்த அசெட் எடுத்து பார்த்தாலும் அது அந்த வேர்ல்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரா, பாட்டா, சாங், எவ்ரிதிங் அலைன்ஸ் வித் தி வேர்ல்ட் ஆஃப் தி ஃபிலிம். மிஸ்டர் எக்ஸோட வேர்ல்டு காட்சி மெனு இல்லாம ஏதாவது சொல்லுங்க. தி வேர்ல்ட் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ் வேர்ல்ட் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ் தான். இது வந்து இந்த படத்தோட மெயின் யூனிக்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற 99% ஆஃப் கேரக்டர், 99% வர்ற கேரக்டர்ஸ் எல்லாமே ஸ்பைஸ். ஸோ இதுல வந்து ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் வந்து ஸ்பை இல்லாம இருப்பாங்க, நார்மல் கேரக்டரா இருப்பாங்க. மிச்சம் எல்லாருமே ஏஜென்ட்ஸ், ஏஜென்ட்ஸ், ஐடி ஏஜென்ட்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ முழுக்க இது வந்து ஸ்பை வேர்ல்டு. ஸோ படம் ஆரம்பிக்கிற பாயிண்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் அவங்க பண்ற வேலைகள் அது சார்ந்த நிகழ்வுகள் மட்டும்தான் காமிச்சிருக்கோம். ஸோ அதுதான் அதோட யூனிக்னஸ். ஸோ மிஸ்டர் எக்ஸோட வேர்ல்டு அப்படின்னா இதுல பார்க்குற கேரக்டர்ஸ் இப்போ 4 பேரு பிளஸ் இந்த 3 பேர். தென் பின்னாடி உட்காந்துருக்காரு பிரவீன், அவரும் ஒரு கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. ஒரு படத்துல ஹீரோ நடிச்ச நான் சொல்லிட்டேன், வெள்ளையாடுறோம் போய் சொல்ல மாட்டா, இருந்துறையில கம்பு எல்லாமே சொல்றேன். ஒரு அமேசான் ஒரிஜினல் அவராக ரைட் பண்ணிருக்காரு. ஒரு ரைட்டர் ஆக்டர் இந்த மேக்கிங் சிம்பிளா ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. லோக்கல் டைம்ஸ் இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. சின்ன கேரக்டர்ஸ் அவங்க எல்லாம் கூட இதுல வந்து ஸ்பைஸா தான் இருப்பாங்க. அது நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். அதுதான் அதோட யூனிக்னஸ். ஆனா தமிழ் சினிமால ஒரு டைரக்டருக்கு கிடைக்காத ஹீரோ பேட்டு கூட கிடைச்சிடலாம். பட் ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கிறது, நல்ல ப்ரொடியூசர் என்ன சப்ஜெக்டிவா சொல்லலாம். இதே பிரின்சஸ் ஓன் திஸ் ஃபிலிம் இருக்குல்ல, ஃபியூ இயர்ஸ் அகோ ப்ரொடியூசர்ஸ் ப்ளீஸ். பிரின்ஸ் பிக்சர்ஸ் வந்து இந்த படம் பண்ண சொன்ன போது ஆர்யா சார் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப பெரிய படமா இருக்கு, ரொம்ப பெரிய கதையா இருக்கு அப்படின்ற ஒரு டாக் வந்தது. ஸோ அப்ப நான் லக்ஷ்மண் சார் ப்ரொடியூசருக்கு சொன்னேன், பிரதர் இது வந்து ரொம்ப பெரிய கதை, நிறைய லொகேஷன்ஸ் இருக்கு, நிறைய ஆர்டிஸ்ட் தேவைப்படுவாங்க, அதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு அவர் சொன்ன பதில், எனக்கு வந்து சின்ன படம் தேவையில்லை, எனக்கு வந்து ஐ வாண்ட் அ மேசிவ் ஃபிலிம், ஐ வாண்ட் அ பிக் ஃபிலிம் பண்ணா ஒரு யூனிக்கான கிக்காசான படம் வேணும் அப்படின்னு கேட்டாரு. ஸோ அதுக்காக அவரும் வச்சாரு, அவர் அந்த ஒரு விஷன் வச்சிருந்தாரு. ஸோ அதனாலதான் மிஸ்டர் எக்ஸ் உருவாச்சு. எனக்கு ஒரு டவுட் வரும் அவரை பார்க்கும்போதெல்லாம், அவர் நிஜமாவே கூலா இல்ல அதையும் நல்லா நடிக்கிறாரா? சம்படிக்கு அவ்வளவு கூலா இயல்பா ஒரு எப்படி இருக்கும்போது தெரியல. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். ஏன்னா நான் பார்த்ததுலேயே one of the most genuine human beings ever. அதாவது உண்மையிலே நல்ல மனுஷன். அதாவது சினிமாவை இப்படி ஒருத்தர் வந்து இவ்வளவு வருஷம் எப்படி தாக்கு பிடிச்சு இன்னமும் ரெலவெண்டா நிக்கிறாருன்னா that is purely because of his quality of who he is as a human being. ஓகே, forget about அவர் நடிகரா இல்ல ஸ்டாரா ஆக்டரா அதெல்லாம் வேற, ஒரு very 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 genuine good warm human being. It was an absolute privilege to work with you and I hope I get to work with you again. என்னது வேற வழி இல்ல, ஆமா கரெக்ட் பண்ணிதான் ஆகணும். தேங்க்யூ சோ மச். இந்த ஒரு தனி மனுஷனோட விஷயம் தான் மிஸ்டர் எக்ஸ். இவ்வளவு நாள் அதை அடகாத்து கொண்டு வந்து நீங்க ஏப்ரல் 17ஆம் தேதி உலகம் ரிலீஸ் ஆகுது. உங்களோட கைத்தட்டல் என்ன பத்தி இது என்னோட விஷன் மட்டும் கிடையாது, இங்க உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேரோட விஷன். ஓகே, ஏன்னா நான் ஒரு ஐடியா சொல்லி அந்த ஐடியாவை வந்து இந்த ப்ரொடியூசர் நம்பலன்னா அது ஒரு விஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இவ்வளவு நடிச்சிருக்கிறவங்க, கூட ஒர்க் பண்ணிருக்கிற டெக்னீஷியன்ஸ், அரவிந்தன், ராஜீவன் சார், ஸ்டண்ட் மாஸ்டர் சில்வா, அவர் வந்து கடுமையா வச்சிருக்காரு. இந்த படத்துக்கு வந்து கதையை கேட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டண்ட் டிசைன் எல்லாம் வந்து என் கூட உட்கார்ந்து வேலை செஞ்சாரு. அது கோரியோகிராஃப் பண்ணி கிரியேட் பண்ணதுதான். அதே மாதிரி மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இவங்க எல்லாம் இன்னைக்கு இவ்வளோ அழகா இருக்காங்க பார்க்கறதுக்கு. அந்த காஸ்டியூம் டிசைனர்ஸ் உத்ராமேனன் அண்ட் கோபாலினூர், அவங்களோட டீம், என்னோட டீம் பின்னாடி கொண்டிருக்கவங்க எல்லாமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். இந்த பையன் அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்ல சார், எந்த பையன் ராம் சரண்
பீஸ். வாட் இஸ் ஹிஸ் நேம்? His name is Nettu. அவரெல்லாம் ஆர்டிஸ்ட் தானே, மிஸ்டர் எக்ஸ் 2 நான் நடிக்க தான் வந்தான். ஃபர்ஸ்ட் என்கிட்ட நீ வெல்கம் மேன் சாரோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தபோது நடிக்க வாய்ப்பு கேட்டு தான் வந்தோம். அதுக்கப்புறம் என்னமோ காலி பண்ணி ஸோ அவரு அதே மாதிரி பின்னாடி உட்காந்துருக்காரு. அவர் வந்து அஜித் குமார், அவரோட பேர் வந்து அஜித் குமார். அவரு நீங்க பாத்தீங்கன்னா இஸ் a customs commissioner, deputy commissioner of customs. அவர் வந்து நடிக்கணும்னு வந்திருக்காரு. அதான் பேஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அங்க உட்காந்துருக்கிறவங்க, நிறைய பேர். இவங்க எல்லாருமே இந்த படத்துல கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து இட்ஸ் கலெக்டிவ் விஷன், இது ஒருத்தனோட விஷன் இல்லை. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் ஒர்க்ஸ். April 17th, please go to the theaters. தயவு செஞ்சு போய் தியேட்டர்ல பாருங்க, தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இது திரும்பவும் சொல்றேன், இந்த படம் நல்லா இல்லைன்னா தயவு செஞ்சு இதுக்கு ட்வீட் போடாதீங்க, இதுக்கு இன்ஸ்டாகிராம்ல சப்போர்ட் பண்ணாதீங்க. எவ்வளவு செலவு பண்ணி புஷ் பண்ணி ப்ரொமோஷனுக்காக சொல்லலைங்க. இது வந்து தட் இஸ் தி ட்ரூத். படம் நல்லா இல்லைன்னா எந்த சப்போர்ட்டும் கொடுக்க கூடாது, அப்பதான் நல்ல படங்கள் வரும். ஸோ தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ், if you enjoy this works, support us. If you don't enjoy it, do not support us. Thank you very much for your time. இந்த டிவைஸை நம்ம செக்யூர் பண்ணலனா இந்தியாவில் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் ஒரு அட்டாக் நடக்கலாம். This will be a very good special film, and please come and watch it in theaters on April 17th. This event is not directed by Maniratnam. It is directed by Abhishek Radha. More speech, more context. So அதெல்லாம் மேம் இந்த படத்துல நடிச்ச அனுபவம் எப்படி இருக்குன்னு அதை கேட்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது வேணாம், வேற ஒன்று சொல்லுவோம். Okay. இந்த இயக்குனரை பத்தி சொல்லுங்க. அதாவது நிஜமாவே இப்ப நாங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அவ்வளவு கிளாரிட்டியா அந்த மாதிரி தானா? Yes. Actually, எல்லாருமே சொன்ன மாதிரி he is very true to his work and he is a perfectionist. And more than anything, I think he is someone who generally wants to support people, good talents. So thank you, Manu. I just happened to be at the right place at the right time. Thank you so much. என்னால ஒரு 10 வருஷமா தெரியும், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா பின்னாடி வந்து ஒரு மரமா நின்றா கூட கொடுத்தது இல்லை. சரி, ஓகே, அடுத்த படத்துல பாத்தீங்களா மேம்? இப்போ உங்களோட ரோல் பத்தி நீங்க பேச முடியாது, அதுவும் டாப் சீக்ரெட். மிஸ்டர் எக்ஸ்ன்றது டாப் சீக்ரெட். மிஸ்டர் எக்ஸ்ல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்காங்க. அது ஏன்னா வேற ஏதாவது ஸ்பின் ஆஃப் இருக்கு நமக்கு. மிஸ்டேக்ஸ் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. சூப்பர், வேற எதுவும் பேச மாட்டீங்க? No, I would like to thank Please. Arya. Like everyone spoke about Arya, he doesn't take himself very seriously, but he's very hardworking and disciplined, and maybe that's why you are able to consistently do good work. And thank you for being extremely sweet and supportive. Thank you so much. Gautam, they're all very real, genuine people, and I think that's what makes Mr. X even more special, because we get to do good films, but it's very rare that we get to work with good, genuine people. So in the film, it was a very pleasant experience for me. So thank you so much, and everyone, Arun sir, Praveen, Raisa, Atulya, thank you everyone. அந்த தேங்க்ஸ் சொல்லும்போது ஞாபகம் இருக்கு. காலையில ஒரு லெட்டர் பேட், அதாவது பிராக்டிஸ்க்கு அட்டெண்டன்ஸ் இருக்காங்க. ஆர்யா பிரசன்ட் சார், கௌதம் ராம் கார்த்திக் பிரசன்ட் சார். மார்வல் படத்துல வர மாதிரி அவ்வளவு கேரக்டர் நிற்கும் தலைவா. ஒரு மாஸ் தான், பெரிய படம் டைரக்டர் 100 crores கையில பிடிக்க முடியாது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச். இவ்வளவு அமைதியான ஒரு ஆர்டிஸ்டா இப்பதான் வாழ்க்கையில முதலாடிட்டாங்க. தேங்க்யூ மேம். எக்ஸ்போஸ் கஷ்டமான நேரங்களில் இந்த நாட்டை பாதுகாக்கிற ஒரு டீம் ஆஃப் ஸ்பைஸ். ஆக்டிவேட் them. Thank you all. மிஸ்டர் எக்ஸ் படம் வந்து 17th வந்து ரிலீஸ் ஆகுது. வந்து சொன்ன மாதிரி தயவுசெய்து, அவர் சொன்ன மாதிரி இல்லை, நான் சொல்ற தயவுசெய்து போய் படத்தை பாருங்க. பிடிக்கலன்னா கூட 2 வாட்டி பாருங்க. இல்ல, இன்ஸ்டன்ட் ரியாக்ஷனா சொல்றேன். அது அவர் சொல்லும் போது ஒரு ஹீரோவா உங்களுக்கு என்ன ஹிட் ஆச்சு? இல்ல, தட் ஷோஸ் இஸ் கான்ஃபிடன்ஸ். ஏன்னா இப்ப வந்து படம் பிடிக்கலன்னா அமைதியா போனா பிரச்சனை இல்லை.
படம் பிடிக்கலன்னா அதுக்கு வந்து பயங்கரமா ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ எல்லாம் போட்டு ரொம்ப பர்சனல் அட்டாக் பண்றது வந்து இட்ஸ் நாட் குட். ஆக்சுவலா நடந்ததே இல்லை தெரியுமா? அதெல்லாம் படத்துக்கு பண்ணிருப்பாங்க, பட் ஐ டோன்ட் டேக் இட் பர்சனலி. பட் நிறைய பேரோட லைஃப் இதுல இருக்கு. ஸோ அவர் சொன்ன மாதிரி அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் போடாம மேபி யூ கேன் அவாய்ட் இட். அதுதான் இது மீன்ஸ் தட். நம்ம ஏற்கனவே அதை பத்தி லைட்டா டச் பண்ணிட்டோம். இப்போ நீங்க எல்லாருக்கும் வேலை, லைஃப், கமிட்மெண்ட், கடன், லோன், அடுத்த கோல், வி கோ பியாண்ட் சம்திங். எப்பவுமே நீங்க ஹெவி பட்ஜெட் ப்ரொடியூஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் முடியீங்க, ஹெவி பட்ஜெட் போட்டு ஆர்யாவோட அந்த மாதிரியா ஆலினால் பரத் போட்டு செய்ய ரொம்ப கொடூர வில்லனாக ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. அப்புறமா நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க. கமிங் பேக் டு வாட் ஐ வாஸ் சேயிங், நீங்க எடுத்த மிகப்பெரிய பொருட்செலவுல எடுத்த படம் போடாம இருந்திருக்கு. நீங்க ஆரம்பிச்ச படம் ஷூட்டிங் பாதியிலே நின்றுருக்கு. ஒரு ப்ரொடியூசராகவும் இருந்திருக்கீங்க, ஒரு ஹீரோவாகவும் இன்னைக்கு ஒரு ரெலவெண்டா இருக்கீங்க. இப்பயே தூக்கிட்டு போய் அப்படியே உள்ள கேட்கணும் நடிச்சாலும் மேட்ச் கட்டு கரெக்டா இருக்கும். டெய்லி இப்போ புதுசா ஒரு யங் ப்ரொடியூசர் ஆக்டர் இவரோட டெய்லி 4 மணிக்கு வந்து சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான். இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே இஸ் ஏபிள் டு கிரியேட் தட் சினர்ஜி ஃபார் பீப்பிள் டு பிகம் ஃபிட். அது ஒரு பக்கம் இருக்கும். வாட் இட் டேக்ஸ் டு பி ஆர்யானா, இந்த கூல் ஹெடட் ஆர்யா? ஆக்சுவலா வந்து எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குங்க. எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் ப்ராப்ளம்ஸ். எனக்கும் இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு. ஸோ பட் தட் இஸ் நாட் எண்ட் ஆஃப் எவ்ரிதிங். இல்ல, யூ ஹேவ் டு டூ. நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறதோ நம்ம வந்து அந்த நாள் பண்ணி ஆகணும். ஸோ ஐ பிளான் டே பை டே. ரொம்ப நாள் இந்த மந்த் எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க மாட்டேன். ஐ ஹேவ் டார்கெட். இந்த 3 months இது பண்ணணும்னு ஒரு பேசிக் டார்கெட் இருக்கும். பட் அடுத்த நாள் நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது முன்னாடி நாள நான் பிளான் பண்ணிருக்கேன். ஸோ தட் கீப்ஸ் மீ கோயிங். ஸோ அதுதான் பாருங்க. அதாவது சேலஞ்ச் பண்றேன், எப்பேற்பட்ட உலக ஹீரோயின் வேணாலும் நீங்க பீச்ல இருந்து எதிர்த்து வர சொல்லுங்க, எங்களால மேட்ச் கொடுப்போம். அதாவது அந்த ஷாட் பயங்கரமா இருந்தது. ஐ திங்க் கமிங் பேக் டு ஃபிட்னஸ் பார்ட், அது how are you able to do it? ஒரு மாதிரி ஆசையா இருக்கு எல்லாத்தையும் சாப்பிடணும்னு. கன்சிஸ்டன்டா ஜிம் போக முடியல. 10 நாள் வாக்கிங் போறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதையே ஒரு வாழ்க்கை முறையா, ஏன்னா வேற ஒரு படம் மென்ஷன் பண்றேன், ஒரு பெர்மிஷன். சர்பேட்டா பரம்பரைன்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படம் டயத்துல லாக்டவுன் 8 மாசம் லாக்டவுன்ல அப்பயும் நான் டயட்டை விட மாட்டேன்னு ஒருத்தரால வாழ முடியும்னா அது எங்க அண்ணனால மட்டும் தான் முடியும். அது எப்படி ஒரு வே ஆஃப் லைஃபா மாத்துறது? இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபௌட் லுக்கிங் குட் ஆன் ஸ்கிரீன். யூ ஜஸ்ட் மேட் இட் a norm. அது ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டா மாத்திட்டு இருக்கீங்க. எப்படி புங்க? ஐ திங்க் வீட்டு கூட அதான் அடிக்கடி சொல்லுவாங்க, இவர சைக்கோ அப்படின்னு சொல்லி. நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபிலிம் லைக் மிஸ்டர் எக்ஸா இருக்கட்டும், சர்பேட்டா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு பிசிக்ஸ் தேவைப்படும் போது ஐ டென்ட் அந்த டைவர்ஷன் இருக்காது. மற்றபடி ஐ ஈட் எவ்ரிதிங். அவருக்கு தெரியும் அவ்வளவு வேல்பு அந்த ஃபுட் எல்லாம், அந்த டெசர்ட்ஸ் எல்லாம் வந்து மை வீக்னஸ். ஸோ அந்த டைம்ல நான் சாப்பிடுவேன், ஜாலியாக சாப்பிடுவேன். பட் அந்த ப்ரிப்பரேஷன் வரும்போது ஐ கட் எவ்ரிதிங். ஸோ அந்த ஒரு கிளாரிட்டி இருக்கும்போது ஐ திங்க் இட்ஸ் ஈஸி. நம்ம வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது அந்த திடீர்னு என்னடா நம்ம இது எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வரலையே, நம்ம வந்து ஒரு 1 month எக்ஸசைஸ் பண்றோம், வெயிட் கம்மியாக மாட்டேங்குது, சைஸ் கம்மியாக மாட்டேங்குதுன்ற ஒரு தாட் வரும்போது தான் யூ ஃபீல் லோ, யூ டோன்ட் ஈட், யூ டோன்ட் கண்டினியூ. அது நம்ம வந்து ஒரு வே ஆஃப் லைஃபா மாத்தணும்னா கண்டிப்பா யூ கேன் ப்ரொசீட் லைஃப். கஷ்டம். அதுக்கு யூனிட் வி ஆர்யா. இப்போ if every release is important, it has to give you bigger numbers. நிறைய கதைகள் உங்களை மையப்படுத்தி வரணும். மிஸ்டர் எக்ஸ்ன்ற ஜேர்னியை அழகா கன்சைஸ் பண்ணி அப்படி ஒன்று சொல்லுங்க. மிஸ்டர் எக்ஸ் ஜேர்னி வந்து நான் நிறைய சேனல்ஸ் எல்லாம் பேசியிருக்கேன். பட் வாட் ஐ ரியலி என்ஜாய்ட் இன் மிஸ்டர் எக்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மியூசிக். கண்டிப்பா நான் சொல்லுவேன், கௌதம் கார்த்திக் இஸ் டன் a phenomenal job. அது வந்து நீங்க படம் பார்க்கும்போது அவரோட சீன்ஸ் எல்லாம் பார்த்து நான் நிறைய கால் பண்ணி பேசியிருக்கேன். மச்சா செம்மையா பண்ற கலகிட்ட ஹாப்பி. ஏன்னா ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது யூ நீட் தட் கைண்ட் ஆஃப் ஸ்டைல். மஞ்சுனாங்க இருக்கட்டும், ஷி வாஸ் ஃபேண்டாஸ்டிக். அண்ட் சரத் சார் அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் அந்த ஏஜ்ல சிங்கிள் ஷாட் எல்லாம் பண்றது வந்து நீங்க சொன்ன மாதிரி சார்லிஸ் ஏஞ்சல்ஸ் அவங்களோட லுக், ஆக்ஷன் எல்லாமே வந்து வேற லெவல்ல இருக்கும். எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்டா கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் நம்ம என்ன சொல்றது, இந்த ஷாட் இப்படிதான் இருக்கணும், இந்த கேரக்டர் இப்படிதான் ப்ளே பண்ணி, இந்த கேரக்டர் இப்படிதான் லுக்ல இருக்கணும், ஸோ ஸ்டன் மாஸ்டர் சிறுவன்
தமிழ் மேம் வருண் சார், அவர் நிறைய டேலண்ட் வச்சிருக்காரு. கேமரா தவிர்த்து இன்னும் நிறைய டேலண்ட் வச்சிருக்காரு. வேணும். So I think he's too good. So Manu and his combination வந்து is very clear what they want. இந்த மாதிரி ஒரு படம் வந்து ஒரு 50 crores அதுக்கு பார்க்கும்போது 100 crores ஒரு பட்ஜெட்டிங் அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ இருக்கு. ஸோ அதுதான் இந்த ஜேர்னி சூப்பர் சூப்பர் மேம். சம் ஆக்டர்ஸ் மேக் ஆக்டிங் லுக் ஈஸி ஆன் ஸ்கிரீன். அந்த மாதிரியான ஒரு நடிகர் தான் இவருக்கு. ஜாலியா இருக்காரு, ஆக்ஷன் சொன்ன உடனே வேற ஒண்ணா மாறுறாருன்னு இருக்குல்ல. ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் டைம் ஒன்று இருக்கணும் இல்லைன்னா நீங்க அதர் தட் சி ஜென்ரலா நீங்க ஜிம்முக்கு போய் ரெடியா இருந்ததுனால உள்ள என்ன நடக்குதுன்றது நாங்க வரைக்கும் பெருசா பேசிக்கிட்ட வாய்ப்பு இல்லை. டெம்பரமெண்ட் லெவல்ல, தாட் லெவல்ல இந்த டயலாக் நான் அப்படிதான் சொல்லணும். அந்த மாதிரி நாட் வென்ட் டு தி மேக்கிங் ஆஃப் ஹிஸ் கேரக்டர். அதற்கு அந்த லுக் தான் மேக்கிங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லுக் தான். அந்த லுக் நம்ம அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 50% ஒர்க் டன். அதுக்கு நம்ம பரத் இருக்கிறாரு. ஐ டோல்ட் ஹிம் அந்த படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஐ டோல்ட் பரத் ஹாலிவுட் போட்டோ காமிச்சிட்டு வச்சா என் உடம்பு இப்படிதான் இருக்கணும், அதுக்கு நீ வேலை பாருங்க. ஐ டோல்ட் வச்சா ஐ டோல்ட் தென் ஹீ கேவ் தி ஒர்க் அவுட் அந்த டயட் எல்லாமே கொடுத்தாங்கன்னா that came into place. அது ஒரு 4-5 months பண்ணோடனே you get the confidence. நம்ம அந்த லுக்ல இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம கான்ஃபிடண்டா இருக்கும்போது when you go into do the scenes then it's easier. அப்ப நம்ம அந்த லுக்ல இல்ல, நம்ம அந்த பிசிக்கல் ஃபிட்னஸ்ல இல்ல, நம்ம அந்த அவர் நினைக்கிற அந்த ஒரு ஸ்டேச்சர் இல்லைன்னா தென் அவருக்கும் கஷ்டம், எனக்கும் பண்றது கஷ்டம். ஸோ I want to make sure that அவர் என்ன நினைக்கிறது, அவர் என்ன நினைக்கிறது அது கண்டிப்பா நான் குத்துன்றது அவர் சொல்லிக்க. கடைசியா ஒரு டவுட், அவர் சட்டை பேஜ் அழுத்தமா இல்ல மச்சான், அவர் வந்து இந்த ப்ரொமோஷனுக்காக 10 செட் ட்ரெஸ், 10 செட் ஷூ, 5 வாட்ச், கண்ணாடி பூசிட்டு அந்த கண்ணாடி போட்டு பார்க்கல. இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் எல்லாம் பண்ணிட்டு அவர் வந்து ப்ரொமோஷனுக்குன்னா தனியா ரெடியா இருக்கு. சூப்பர் டார்லிங், தேங்க்யூ சோ வெரி மச். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஒரு 10 வருஷமா இந்த தொழில் இருக்கேன். நான் பார்த்தது ஒண்ணு, ஹிட்டோ ஃபிளாப்போ நம்மால் ஒரே மாதிரி தான் இருப்பாப்ல. அது வந்து ஒரு ரேர் பீஸ். ஒரு சொன்ன மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். ஆனா ஒருத்தரோட உழைப்பு கேட்ட சக்சஸ் கிடைக்கணும்னா அது இவருக்கு தான் அதிகபட்சமா கிடைக்கணும். ஏன்னா இவரோட உழைப்பு வந்து அவ்வளவு பியூர். There's no coming back for any of us. Sir, there is a hack on the system, sir. Let's prepare for a war. நம்ம இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் இருக்கும், அதுக்கப்புறம் தான் பெனிஃபிட்டே. இப்ப தளபதியோட படத்தை வந்து லீக் பண்ணிருக்காங்க. அது வந்து எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. என்டையர் இண்டஸ்ட்ரி இஸ் இன் ஷாக். அதை பத்தின ஒரு ஐ வாண்ட் யூ டு டெல் மீ வாட் இட் டேக்ஸ் டு மேக் a film. இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது அதை எப்படி பாக்குறீங்க? அது ரொம்ப ஒரு ப்ரூட்டலான க்ரூவலான ஒரு விஷயம். ஏன்னா ஐ டோன்ட் நோ அது பண்றவங்களுக்கு என்ன அதுல ஒரு பெனிஃபிட்டோ இல்ல என்ன ஒரு சாட்டிஸ்பாக்சன் தெரியல. இட்ஸ் ஜஸ்ட் a satisfied feeling. நம்ம அது பண்ணிட்டோம்ன்றத மானிட்டர் எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ அது எப்படி தெரியல. ஏன்னா இட்ஸ் நாட் அக்செப்டபிள் எனி ஃபார்ம். விஜய் சார் ஃபிலிமா இருந்தாலும் சரி, எனி ஸ்மால் ஃபிலிம் ஆல்சோ எவ்வளவு பேரோட உழைப்பு இருக்கு. அண்ட் திஸ் இஸ் a bigger film, so many crores, இது வந்து 500-600 crores வேல்யூ ஆன ஒரு ஃபிலிம். ஸோ அது இந்த டைம்ல அப்படி பண்றது வந்து ஐ டோன்ட் நோ, கண்டிப்பா அன்அக்செப்டபிள். Super, thank you so very much for your time. Mr. X is in charge and we are ready to barge. And those who can't hide, you better run, becoming enlarged. Adrenaline's high, every cold in his eye. Watch me disarm it, smash it back on the faces like they own it. Come on. Mr. X is in charge and we are ready to barge. And those who can't hide.